திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறவர் 10ஆம் திருமுறை திருமூலர் அருளி செய்த திருமந்திரம். இப்போ நாம் பார்க்க போகிறது 3ஆம் தந்திரம். 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் தந்திரத்தில் 2வது இயமம்னு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. தேவாரம் திருவாசகமே தெரியாது, 10ஆம் திருமுறைன்னு ஒன்று இருக்குது, திருமூலர் பாடி வச்சது அப்படின்னு தெரியுமா? இதையெல்லாம் பாருங்கள், கேளுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். 3ஆம் தந்திரம் 2 இயமம். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தனியமங்கள் செய்மினென்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கருள் புரிந்தானே. கொல்லான் பொய்கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்க முடையான் நடு செய்ய வல்லான் பகுந்துண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் இயமத்திடையில் நின்றானே. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்த நியமங்கள் செய்மினென்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கருள் புரிந்தானே. கொல்லான் பொய்கூறான் களவிலான் என்குணன் நல்லான் அடக்க முடையான் நடு செய்ய வல்லான் பகுந்துண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் இயமத்தில் நின்றானே. நல்லவன் நல்லான் அடக்க முடையான், நல்லவன் அடக்கமாக இருப்பான்றாரு. கொல்லான் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டான், பொய்யும் கூற மாட்டான், எதுவும் கொல்ல மாட்டான். களவிலான் என்குணன் நல்லவன், நல்லான் ரொம்ப அடக்கமானவன், அடக்கமுடையான், நடு செய்ய வல்லான் பகுந்துண்பான் 4 பேர் கொடுத்துட்டு துண்ணுவான். மாசிலான் கட்காமம் இல்லான் இயமத்திடையில் நின்றானே அப்படின்னு அருமையாக சொல்கிறார். நல்லவனாக இருப்பான் அப்படின்றாரு. இயமம் அப்படின்ற தலைப்பில் இந்த 2 பாடல்களை கொடுத்துருக்காரு. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்த நியமங்கள், அந்த நியமங்கள்லாம் செழுந்து அங்கே வளருதான். அந்த நியம நிஷ்டையோடு எல்லாம் அவங்க நடக்கிறாங்க. அதை செழுந்த நியமங்கள் செய்மினேன்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கருள் புரிந்தானே. அந்த 4வருக்கும் அருள் புரிந்த சிவபெருமான் திருச்சிற்றம்பல வாணனை பற்றி அருமையாக சொல்கிறாரு. இதெல்லாம் 10ஆம் திருமுறையில் இருக்குது. நீங்கள் ரொம்ப கடினப்பட வேணாம். இந்த பாடல்லாம் நம்ம கேட்டாலே நம்மளுக்கு புண்ணியம். 10ஆம் திருமுறையை நம்ம கண்ணும் பார்த்து, நம்ம காதால் கேட்டு, நம்ம வாயால் சொல்லி, நம்மளுக்கும் அந்த பெருமையை கொடுத்து, நமக்கும் அந்த பெருமை கிடச்சிருக்குது. நாமளும் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். இந்த 10ஆம் திருமுறையை பாடவும் கேட்கவும், இதையெல்லாம் பாடி இறைவனை பணிங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு மூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. அவர் சுந்தரர் மாதிரி, ஆனால் சுந்தரர் நேரடியாக சிவபெருமானை அனுப்பிச்சார். இவர் நந்தி தேவர்கிட்ட பாடம் படித்தவர். கைலாயத்திலிருந்து வந்தார்.
கைலாயத்திலிருந்து வந்து திருமூலன்ற மாட்டு இடையன் பாம்பு கடித்து இறந்து போய் கிடப்பான். அப்போ இவருடைய பேர் வேற. அந்த மாடுங்கள்லாம் அழுது கண்ணு கலங்கி மாடுங்கள்லாம் அழுகுறத பார்த்தவொடனே இவர் மன வருத்தப்பட்டு இந்த மாடுங்களுடைய துயரத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினச்சதுனால இவருடைய உடம்பை எடுத்துன்னு போய் ஒரு பொந்தில் மறைச்சி வச்சுட்டு இவர் கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது. அந்த அஷ்டமா சக்தியின் மூலமாக இவர் அந்த கூடு விட்டு கூடு பாஞ்சி அந்த மூலனுடைய உடம்புல போயிடுவார். போயிட்ட உடனே மூலன் மறுபடியும் எழுந்துப்பான். அப்போ அந்த மாடுகள் சந்தோஷமாக மாலை வீடு திரும்பி போவுங்க. எந்த வீட்டுக்கு எட்டு போகணுன்னு இவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அது அந்தந்த மாடு கொட்டியில் கட்ட வேண்டிய இடத்துல போய் நின்றுக்கும். இவர் போய் மாடுகள்லாம் பூட்டி விட்டுட்டு வெளியில் வருவார். மூலனுடைய பொண்டாட்டி ஓடியாந்து என்னங்க போகிறீங்கன்னு கையை பிடிக்க வந்து அப்போ இவர் நான் உனக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். அப்போ என் புருஷன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாரு, வாங்க ஊர் ஜனமெல்லாம் கூட்டின்னு போனால் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த உடம்பு வச்ச இடத்துல வந்து தேடுறாரு. சிவபெருமான் மறைச்சிட்டார். நீ இந்த மூலன் உடம்புலையே இரு அப்படின்னு சொல்லி அவர் அசரீரியில் சொல்லிட்டார். அப்புறம்தான் 3000 ஆண்டுகள் அவருடைய வாழ்ந்ததாக அவர் சொல்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு பாடல் விதமாக 3000 பாடல்களை பாடி வச்சுருக்காரு. இது நடுவில் யார் யாரோ எதையோ இடைச்செருகள் பண்ணியிருக்காங்கன்றாங்க, நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அந்த மாதிரி தெய்வத்தை பற்றியும் நம்ம தான தர்மங்களை பற்றியும் நம்மளுடைய வாசி யோகத்தை பற்றியும் கருத்தரித்தலை பற்றியும் ஒவ்வொன்றையும் அவ்வளோ அருமையாக அழகாக பாடி வச்சிருக்காரு திருமூல நாயனார். இவருடைய இந்த வரலாறு. அதுக்கப்புறம் மூலனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவனுடைய மனைவி வரா. அப்போ ஊரெல்லாம் கூடி வந்து இந்த மாதிரி கேட்ட உடனே நான் மூலம் இல்லைங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு முனிவர் அப்படின்னு அவர் தவத்தில் உட்காந்துன்னு இருக்கும்போது சொல்கிறாரு. ஓ அப்படியா, இந்த மாதிரி மூலம் இறந்து கிடந்தான் உடம்புல நான் வந்து பூந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் தளமாக போய் அப்படின்ட்டு எல்லா தளத்துக்கும் போய் திருவாடுதுறை எங்கெல்லாம் போய் பாடி பண்ணிடுறாரு. எவ்வளோ அருமையான பதிகங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. கொஞ்சமானதில் 3000 பாடல்களை கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. நம்மளுக்கு இதெல்லாம் தொடர்ந்து பெரும் புண்ணியம், சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு தெரியலனாலும் இதெல்லாம் இப்போ படித்தோம், அர்த்தம் 4 வாட்டி படித்தா அர்த்தம் புரிய போகுது. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.